ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு போட்டிருப்பேன். பக்கத்தில் உள்ள இந்த விநாயகருக்கு விநாயகர் கோவிலில் இது சாத்தியிருந்தாங்க, வெள்ளி கவசம் சாத்தியிருந்தாங்க. அது இந்த கிளிப்ஸே உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து நல்லா வணங்கிக்கோங்க எல்லோரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மோதகம், இன்னும் தேங்காய் கொழுக்கட்டை, அதுவும் எள்ளு கொழுக்கட்டை, இது 2 ரெசிபி நான் உங்களுக்கு இதில் போடுறேன். எங்கள் வீட்டு பூஜை எப்படி பண்ணோம், என்னென்ன நைவேத்தியம் வச்சோம் அப்படின்றதையும் பின்னாடி உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் கொழுக்கட்டை இல்லை மோதகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் மாவு அரிசி களைஞ்சி உணர்த்தி அதுக்கப்புறம் அதை ஃபேனில் லைட்டாக காய வச்சுட்டு மிஷினில் கொண்டு அரைச்சிட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு வானிலை வச்சு ஈரம்போக ஒரு பெரட்டு செஞ்சாலும் செய்யலாம். இல்லைன்னா பாக்கெட் மாவில் செய்யலாம். நானே பாக்கெட் மாவில் தான் இந்த தடவை செஞ்சுருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷயா அப்படின்ற மாவில் ஜிப்லாக் பேக் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் கொடுத்ததுனால நம்ம உள்ளுக்குள்ளே இன்சுலேட்டர் பேக்காகவும் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம அதிலே வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுன்றதில்ல. மாவு மிச்சம் இருந்தால் அதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீட்டாக. அதனால் அந்த மாவு பாக்கெட் வாங்கிட்டு சொல்லி அதில் தான் செஞ்சேன் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா 2 கப்பு மாவு நான் எடுத்துகிட்ருக்கேன். 2 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு 1.5 டம்ளர் 1.5 கப்பு எந்த கப்பில் மாவு எடுத்துக்கிறோமோ அந்த கப்புலேயே 1.5 கப்பு தண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி, 1.5 3 கப்பு தண்ணி வச்சிட்ருக்கேன். இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்ருக்கேங்க. தேங்காய் ஃபுல்லாக 1 கப்பு தேங்காய், 1 கப்பு. இதுக்கு இந்த 3/4 கப்பு வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த தேங்காவை நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா தேங்காய் கொஞ்சம் ஒரு பெரட்டிட்டு அதிலே வெல்லத்தையும் போட்டு நல்லா கிளறணும். கிளறி பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா பாருங்கள், மேலும் கீழே நல்லா கிளறி இது அடியில் ஒட்டாத வரணும். ஒட்டாத நல்லா கெட்டியாக உருண்டு திரண்டு இந்த பூரணம் வருங்க. இது வர்ற சமயத்தில் 2 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் இதுவும் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு அப்படியே இறக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாது அப்படி இருக்குது. தேங்காய் பூரணம் அப்படி வரணும். இதுதான் இதுக்கு பதம். இந்த பதம் வரும்போது நம்ம எடுத்து வச்சிடணுங்க. அடுத்தது எள்ளு கொழுக்கட்டைக்கு எள்ளு பூரணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எள்ளு வாங்கிட்டு வெள்ளை எள்ளாகவும் இருக்கலாம், கருப்பு எள்ளாகவும் இருக்கலாங்க. உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான். கருப்பு எள்ளு அப்படின்னா கொஞ்சம் அந்த வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் நீக்கணும். நீங்கள் ஒரு துணியில் போட்டு நல்லா அப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த தோல் போயிடும். நான் வெள்ளை எள்ளு வாங்கிட்டு அது சாஸ்திரத்தில் 2 கருப்பு எள்ளு அது கூட கலந்துக்கிட்டேன். அன்றைக்கி கருப்பு எள்ளு பண்ணினா வீட்டில் சனி திசை யாருக்காவது நடந்ததுன்னா விநாயகருக்கு எள்ளு கொழுக்கட்டை வச்சு நைவேத்தியம் பண்ணால் சனியோட கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். நம்மளுக்கு சனியோட இந்த தோஷங்கள் நீங்கி நல்லா இதாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எள்ளு பூரணம் ரெடி பண்ணி எள்ளு கொழுக்கட்டை செஞ்சேன். வெள்ளை எள்ளு வாங்கிக்கிட்டேங்க. அதில் 2 கருப்பு எள் கலந்து அதை நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 கப்பு தான் அதை எடுத்துக்கிட்டேன். எள்ளுக்கு அது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கீழே ஒரு இது போட்டு வெல்லம் போட்டு பொடி பண்ணி 2யும் ஒன்றா பொடி பண்ணிக்கிட்டேன். முதல்ல எள்ளு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தையும் அதிலே போட்டு பொடி பண்ணி ஏலக்காவையும் போட்டு பொடி பண்ணிவிட்டேன். ஏலக்காய் போட்டிருக்கேன் தவிர, ஆனால் அந்த எள்ளோட ஸ்மெல்லு தான் தெரியுமே தவிர ஏலக்காய் ஸ்மெல்லோட அதில் தெரியாது. அதை 2யும் எடுத்துக்கிட்டு அது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை சொப்பு மாதிரி பண்ணி அந்த மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு போன தடவை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாயில் ஓரலாம் சொல்லிடுறேன். அந்த 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கிளறிக்கணுங்க. கிளறி நல்லா கெட்டியாக வரும் அந்த மாவு. வரும்போது நம்ம பந்து மாதிரி வருங்க அந்த மாவு அதை எடுத்து அப்படி வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கிட்டு சொப்பு மாதிரி பண்ணி இந்த எள்ளு பூரணம் உள்ளே வச்சு எள்ளு கொழுக்கட்டையும் தேங்காய் பூரணத்தை மோதகமாகவும் நம்ம கோபுரமாக செய்யலாம். இல்லைன்னா அந்த இதுலேயும் இதை வச்சு ஓரத்தில் டிசைனுக்கு மடக்கியும் செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். 2யும் வச்சு இட்லி இதில் வச்சு பாத்திரத்துலையோ இல்லை குக்கர்லேயோ இதில் வச்சு வேக வைக்கிறீங்களோ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் பிடிக்கும். வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். 3 பருப்பும் கலந்து வடையும் தட்டினேன். நேற்றுக்கு வடையும் தட்டி வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் எல்லாத்தையும் வச்சு வெங்காயம் பண்ணி பால் கொழுக்கட்டையும் பண்ணி பால் கொழுக்கட்டை ரெசிபி நேற்று வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் இதில் நான் சொல்லலை. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் பால் கொழுக்கட்டை மட்டும் தனியாகவே ஒரு நாள் போடுறேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சு விநாயகரை வழிபட்டு நல்லா வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் விநாயகர் நல்ல நலனையும் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கல்வியையும் செல்வத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விநாயகரை பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் 5ஆம் நாள் இதில் வச்சு நீர்நிலையில் கரைக்கணுங்க.